தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதுக்காலம் முதல் வாரம் சனிக்கிழமை இறை வார்த்தை பகிர்விலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வார்த்தையே மனு உருவான கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மனித சொல் வெறும் ஒளி மட்டுமல்ல, மாறாக அது சக்தியும் ஆற்றலும் கொண்டது. எனவேதான் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொள்ளும் என்று சொல்லுவார்கள். நாம் எழுப்புகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கின்ற மனிதர்கள் வாழ்க்கையிலே நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று சொல்கின்ற வார்த்தை கேட்கின்ற உள்ளத்திற்கு மகிழ்ச்சியும் வாழ்விலே ஒரு நிறைவையும் காண செய்கிறது. நீ நல்லாவே இருக்க மாட்ட என்கின்ற வார்த்தையானது நன்கு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற மனிதனையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும், வேதனைக்கு உள்ளாக்கும், வாழ்க்கைக்கு ஒரு முட்டுக்கட்டையாக மாறிவிடும். மனித வார்த்தையை இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. இதோ ஆண்டோடைய அடிமை உம் சொற்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி மரியாளுடைய வார்த்தையானது விண்ணக தேவனை மன்னகத்திற்கு கொண்டு வந்தது. நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பினை விட்டுக் கொடுக்க வழியாக அமைந்தது. நீ எதை கேட்டாலும் கொடுப்பென்கின்ற ஏறுவதின் வார்த்தையானது ஆண்டோடைய வழியை ஆயத்தம் செய்ய வந்த திருமுழுக்கு யோவானுடைய தலை விட்டுவதற்கு காரணமாக அமைந்து விட்டது. ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய வார்த்தைக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது என்றால் நம்மை படைத்த கடவுளுடைய ஆண்டோடைய வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. உண்டாகட்டும் என்று சொன்னார், படைப்பு உண்டாயிற்று. எசாயா 55 படிக்கிற பொழுது, நான் எதற்காக என் வார்த்தை அனுப்பினேனோ அதை நிறைவேற்றாமல் அதை இன்னும் திரும்பி வராது என்று சொல்லி இருக்கின்றார். திருப்பாடல் 107:20 ஆண்டவர் தன் வார்த்தையை அனுப்பி உனக்கு சுகம் கொடுப்பாராக என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய திருப்பாடல் வரிகள் சொல்வதை போல யோவான் 6:36 ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வதும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை நம் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கின்றது. இறை உறவை நம்மிலே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வார்த்தையினுடைய வல்லமை தான் இன்றைய முதல் வாசகமும் நச்சி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது என்று சொல்லப்படுகின்றது. வெறும் வார்த்தை அல்ல, வெறும் சொல்லல்ல, ஆற்றல் வாய்ந்தது, அனைத்தையும் உண்டாக்கக்கூடியது. குணமாக என்று சொன்னார், குணமாயிற்று. எழுந்திரு என்று சொன்னார், இறந்தவன் எழுந்து வெளியே வந்தார். ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது. இரு பக்கம் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது. இறை வார்த்தையானது சொல்பவர்களையும் பாதிக்கும், கேட்பவர்களையும் பாதிக்கும். ஆக இந்த இறை வார்த்தை ஏதோ கேட்பவர்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது அல்ல, மாறாக இறை வார்த்தை நம்பிக்கையோடு உச்சரித்து தியானிக்கின்ற பொழுது அதை தியானிக்கின்ற மனிதர்களுக்கும், தியானித்து அதை சொல்கின்ற மனிதர்களுக்கும், அதை கேட்கின்ற மனிதர்களுக்கும் வாழ்க்கையிலே மாற்றத்தை, திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் புனிதருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். அதே போல ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கக்கூடியது. அதாவது நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய உணர்ச்சிகளையும் நம்முடைய வாழ்வின் எல்லா நிலையையும் அங்கங்காக பிரித்து நம் வாழ்விற்கு ஆசீர்வாதங்களையும் குணப்படுத்துதலையும் விடுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஆன்மா நம்முடைய உள்ளத்தின் அனைத்து பாகங்களை ஊடுருவக்கூடியது என்று சொல்லப்படுகின்றது. நான்காவதாக எலும்பு மூட்டையும் மஞ்சைகளையும் அவ்வாறே ஊடுருவும். அந்த வார்த்தை எதுவரை ஊடுருவக்கூடியது? எலும்பு மஞ்சையில் தான் நம்முடைய உயிரணுக்கள் உண்டாகின்றன, இரத்த சிவப்பணுக்கள் உண்டாகின்றன. எலும்பு மஞ்சை வடை ஊடுருவி நம்முடைய உயிர் அணுக்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக ஆண்டவருடைய வார்த்தை இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் நேரிவே என்பதை நமக்கு சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது.
நேரிய வழியில் நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. எசாயா புத்தகத்திலே படிப்பதை போல, இதோ உன் உள்ளத்திலிருந்து கடவுள் பேசுவார், நீ இடப்பக்கமோ வலப்பக்கமோ எப்பக்கம் செல்ல வேண்டும் என்பதை, எதை செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் திருப்பால் 119 படிக்க, ஆண்டவரே உன் வாக்கு என் வாழ்வுக்கு வழியாகவும் என் வழிக்கு ஒளியாகவும் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இத்தகைய வாழ்வு தருகின்ற ஆசீர்வதிந்த வார்த்தையானது நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கின்றது. இன்றைய திருப்பாடல் 19 அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தையான திருச்சட்டமான நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது, புது வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல ஞானத்தை அளிப்பதாக இருக்கின்றது. எதை செய்ய வேண்டும், எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை இறை வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது இதயத்தை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கின்றது. உடலை அல்ல, உணர்ச்சிகளை அல்ல, மாறாக நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய இதயத்தை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தை அன்னை மரியின் உதிரத்திலே கலந்தவுடன் தான் மரியாள் பாடினார், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுள் நினைத்து என்னுள்ளம் பேருவகை கொள்கின்றது, உள்ளம் மகிழ்கின்றது, இதயத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இந்த வார்த்தையானது நம்மை உண்மையின் வழிக்கு அழைத்து செல்வதாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் படிக்கின்றோம். எல்லாம் இருந்தது மத்தேயுவிற்கு, லேவிக்கு பணம் இருந்தது, வசதிகள் இருந்தன, ஆனால் உள்ளத்திலே ஒரு நிறைவு இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இதை கண்ட இயேசு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைத்தார். அந்த வார்த்தை மத்தேயுவின் வாழ்க்கையிலே ஒளியேற்றியது, வழிகாட்டியது, மகிழ்ச்சி கொடுத்தது, உண்மையை நோக்கி அவரை வழிநடத்திய. எனவே அவர் இயேசுவை பின்பற்றி என்று சொல்லப்படுகின்றது. அன்பு சகோதரமே, இயேசுடைய வார்த்தை, இறை வார்த்தை நம்மை குணப்படுத்தக்கூடியது, விடுதலை கொடுக்கக்கூடியது, ஆற்றுப்படுத்தக்கூடியது, சமாதானத்தை கொடுக்கக்கூடியது, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, நம் வாழ்விற்கு புது வாழ்வை தரக்கூடியது. அப்படியானால் இந்த வார்த்தையை நாம் எந்த அளவிற்கு படிக்கின்றோம், தியானிக்கின்றோம், சிந்திக்கின்றோம், இறை வார்த்தையை படிப்பதற்கு எந்த அளவிற்கு நேரத்தை ஒதுக்குகின்றோம், இறை வார்த்தையை கேட்பதற்கும் இறை வார்த்தையை சிந்திப்பதற்கும் நம் வாழ்விலே ஒரு சில மணித்துளிகளை ஒதுக்குகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆமோஸ் புத்தகம் 8 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ இந்த உலகத்திலே பஞ்சம் வரப்போகின்றது. அந்த பஞ்சம் உணவு இல்லாத பஞ்சமோ தண்ணீர் இல்லாத பஞ்சமோ அல்ல, மாறாக உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை மக்கள் தேடி அலைவார்கள். எதற்காக? ஆண்டோடைய வார்த்தையை யாராவது சொல்ல மாட்டார்களா? ஆண்டோடைய வார்த்தை நமக்கு கிடைக்காதா என்று சொல்லி. இத்தகைய நிலை வருவதற்கு முன்னால் வாய்ப்புள்ள போதை தூற்றிக்கொள்ளுவோம் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இப்போது நம் கரங்களிலே விவிலியம் இருக்கின்றது. இந்த கரங்களில் இருக்கின்ற விவிலியம் வெறும் கரங்களிலே மட்டும் இல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் வாழும் விவிலியமாக மாற வேண்டும். இறை வார்த்தை முழுமையாக நம்மிலே ஊற்றப்பட வேண்டும். இறை வார்த்தை முழுமையாக நம்மை ஆட்கொள்ள வேண்டும். இறை வார்த்தையால் வழிநடத்தப்படுகிற மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அப்பொழுது இறைவன் வாக்குத்தத்தம் கொடுத்த விடுதலை, குணப்படுத்துதல், மகிழ்ச்சி, சந்தோஷம், அமைதி இவையெல்லாம் நம்மிலே குடிகொள்ளும். நாமும் பிறருக்கு அதை பகிர்ந்து கொடுப்போம். இத்தகைய அருளுக்காக இந்த நாளிலே ஜெபிப்போம். இறை வார்த்தையை கேட்போம், தியானிப்போம், வார்த்தையை வாழ்வாக்குவோம். வார்த்தையை மனு உருவானவர் நம்மிலே உருகொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வாழ்வு தரும் வார்த்தை தானே, வழிகாட்டிடும் வல்லமைதானே. வேறென்ன வேண்டும் வேதனைகள் போக்க, விரும்பாத மனங்கள் விழிநீரை சுமக்கும் வாழ்வாகும் வார்த்தை அவரே. வழிபாட்டில் கலந்து வரம் கேட்டு நிற்போம், வழிபாட்டில் கலந்து வரம் கேட்டு நிற்போம். இறைவா